வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் பார்த்திங்கன்னா டே 10 பார்க்க போகிறோம். நம்மளோட 10 days சேலஞ்ச் கிளாஸு ஓவர் ஆகுது. எந்த மெத்தடில் ஓவர் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் நம்மளுக்கு ஃபுல்லாக ஓவர் ஆகுது. பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடில் இவ்வளோதானா ஸ்டிச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை, நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு அதில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 10 days அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஒரு 10 daysக்கான ஸ்டிச்சஸை ஒன்று ஒன்றா ஒரு ஸ்டிச்சாக 1 day 2 day அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். உங்களுக்கு ஸ்டிச்சஸை நம்ம டே கணக்கில் போட்டிருப்போம். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சு நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. எவ்வளோ மெத்தட்ஸ் கற்றுக்கலாம் தெரியுமா? நம்ம ஒரு சின்ன ஸ்டிச்சஸை வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். இது பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடு நம்மளுடைய அடுத்த 10 days சேலஞ்ச் கிளாஸ் நான் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று மார்க்கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பேன். மார்க்கிங் தேவையில்லை, எனக்கு அதர் ஸ்டிச்சஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதர் ஸ்டிச்சஸும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். மார்க்கிங்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் அதர் ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே அதர் ஸ்டிச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 days சேலஞ்சாக தான் நம்ம பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸை வச்சும் ஒவ்வொரு வெரைட்டிஸாக நான் 10 days போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கிளாஸஸ் வரும்போதும் நீங்கள் ஒவ்வொன்றா க்ரியேட் பண்ணி கற்றுக்க முடியும் இல்லையா? அந்த மெத்தடில் போக முடியும். ஓவரால் எல்லாத்தையும் ஒரே டைமில் கற்றுக்கணும் அப்படின்றது நம்மளால் முடியாது. அதுக்கு நீங்கள் காசை செலவு பண்ணி நீங்கள் போயிட்டு இப்போ இருக்கிற இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ்லாம் உங்களுக்கு மந்த்துக்கு கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. மந்த்துக்கு இவ்வளோ பே பண்ணணும், இந்த மந்த்துக்கு இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்டே நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணிட்டு வந்துட்டு தான் இந்த இடத்துல என்கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ மந்த்துக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்மளால காசு இருக்குது பண்ணி கற்றுக்குறோம், காசு இல்லாதவங்க எப்படி கற்றுக்க முடியும்? இந்த மெத்தட் தான் ரொம்ப ஈஸியான மெத்தட். அதனால் நீங்கள் இந்த மெத்தட்லேயே கற்றுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இன்னும் நல்லா கிளாஸஸ்லாம் டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் கிளாஸஸ் போய் கூட கற்றுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்கவுங்களுக்கு என்னென்ன தாட் இருக்கோ அதைப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது இந்த லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் ஸ்டிச் கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த லீஃப் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, பட்டன் ஹோல் மெத்தடில் தான் நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேவா? நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் என்ன ஏதுன்றதை கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு லீஃப் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் சென்டர் பார்ட் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா இந்த சென்டர் பார்ட் நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த சைட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு மேலேருந்து ஒரு மீடியம் சைஸ் எடுத்துகிட்டு மேலே நோக்கி ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை எடுத்து கீழே என்ன பண்ணுறோம், இழுத்துருவோம். இப்போ இதெல்லாம் பட்டன் ஹோல் போடுவோம். இந்த லைன்லேயே தான் நீங்கள் பண்ணிட்டு வரணும். மூச்சு நீங்கள் லைனை விட்டு வெளியில் போகக்கூடாது. இப்போது லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி நீங்கள் 1 by 1 என்ன பண்ணணும், ஸ்டிச்சஸை எடுத்துகிட்டு வரணும். உங்களுக்காக தெரியும் ஒரு லீஃப் எந்த மெத்தடில் இருக்கோ அந்த மெத்தடில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், லீஃப் மெத்தடாக கொண்டு வரும். இந்த ஸ்டிச்சை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபெதர் ஸ்டிச் ஒன்று போட்டிருப்போம் இல்லையா, அதே மெத்தட் தான், வேறு எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. நம்ம அது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம 1 by 1 லைனாக அப்படியே கொண்டு வந்திருப்போம். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லீஃப் மெத்தடில் கொண்டு வரும், அவ்வளோதான். அந்த ஸ்டிச்சுக்கோ இதுக்கோ உள்ள டிஃப்ரெண்ட் இவ்வளோ தான், ரெண்டுமே ஒரே ஸ்டிச் மெத்தடு தான். பாருங்கள், அந்த லைன்லேயே தான் என்ன பண்ணுறோம், ஸ்டிச்சஸை 1 by 1 கொண்டுட்டு வரோம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நம்மளால் என்ன பண்ண முடியும், போட்டுக்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், பிரைடல் எல்லாமே லீஃப் எல்லாமே வருது இல்லையா, அங்கெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா நீட்டாக நீங்கள் போட்டு கொடுக்கலாம். சைடில் ஹோல்ஸ் வருது, இது எப்படி நம்ம மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எந்த ஒரு ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி நம்ம திலகம் ஷேப்போ லீஃப் ஷேப்போ இல்லை மாங்காய் ஷேப்போ நம்ம என்ன வித ஸ்டிச்சஸை எடுத்தாலும்
ஒரு லெவலில் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு அவுட்லைனை கொடுக்கணும். இப்போ ஒரு டிராயிங் பண்ணுறீங்க, அந்த டிராயிங்கை வந்து உள்ளே இருக்க கலரை மட்டும் கொடுத்துட்டு முடிச்சிருவீங்களா? அதோட இமேஜோட அவுட்லைனை கொடுத்தீங்கன்னா மட்டும்தானே அந்த இமேஜ் வந்து பார்க்க நீட்டாக தெரியும், ஒரு இமேஜ்ன்றதே நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச்சஸ்லேயும் நம்மளோட இமேஜோட அவுட்லுக்கை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், ஃபினிஷ் பண்ணணும். அவுட்லுக்கை ஃபினிஷ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் ஸ்டிச்சஸ் வந்து ஓவரால் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு லீஃபை ஃபினிஷ் பண்ணாச்சு. இந்த ஸ்டிச்சஸை வச்சே நம்ம என்ன பண்ணுறேன், அவுட்லைனை ஃபினிஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். இல்லை நீங்கள் இதை வந்து கலராக கொடுக்கணும், இல்லை வந்து ஜரியில் கொடுக்கணும், இல்லை நான் பீட்டில் கொடுக்கணும், அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து என்ன பண்ணலாம், என்ன வெரைட்டிஸில் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். கட் பீடு, சுகர் பீடு, நார்மல் வந்து ஜர்தோசி கூட கொடுக்கலாம். இதில் என்ன வேணுனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டிச்சஸை எடுத்து அவுட்லைன் ஃபுல்லாக என்ன பண்ணலாம், செயின் ஸ்டிச்சை போட்டு ஃபினிஷ் பண்ணி நீங்கள் அந்த லீஃப் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். எடுத்துகிட்டு வந்து எண்ணாட் போட்டு என்ன பண்ணிவிடுங்க, ஃபினிஷ் பண்ணி ஓவர்லாக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்மளோட லீஃப் ஸ்டிச் மாடலு இவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸில் லீஃபாக போடலாம். இந்த ஸ்டிச்சஸை எப்படிலாம் கொண்டு போகலான்னா, நம்ம அந்த கொடி டிசைனில் வரும் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி லீஃப் என்ன பண்ணலாம், ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டு இந்த மாதிரி இந்த ரவுண்டு இருக்குல்ல சின்னதாக, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கங்கே வந்து இப்படி கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து லீஃப் மெத்தடு தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த லீஃப் மெத்தட்லேயே இந்த மாதிரி மெத்தடில் கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஷேப் மெத்தடில் கொடுக்கலாம். தெரியுதுங்களா, இந்த மாதிரி ஷேப் மெத்தடில் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து இந்த மெத்தடில் கொடுப்போம். இந்த லீஃபையே வந்து ஒரு மாதிரி இப்படி வரும் லீஃப், ஒரு அந்த மேங்கோ டிசைனுன்னு சொல்ல முடியாது, லீஃப்னும் சொல்ல முடியாது, ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் இந்த ஸ்டிச்சஸை கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவ் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பேசிக்காக கற்றுக்கிறத இந்த மாதிரி கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு இந்த மாதிரியில் லீஃபை போட்டு பாருங்கள், பழகிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே வந்து லைன் போட்டு அந்த லைன்லேயே கொடுக்க பழகிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 10 days கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையுமே டெய்லியும் வந்து நம்மளுக்கு வந்து கிளாஸஸ் வந்து ரெகுலராக வந்துட்ருக்கோம். அந்த கிளாஸஸை பார்த்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ஆனால் டே கிளாஸஸ் ஆரம்பித்த பிறகு மறுபடியும் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன்லேருந்து எடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. டவுட் ஏதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, நெக்ஸ்ட்டு என்ன கிளாஸஸ் வேணுன்றட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, பாய்.